இப்படி ஆட் பண்ணுறதுனால மீன் நல்லா டேஸ்ட்டாக குழம்பு உடனே நல்லா டேஸ்ட். சில குழம்புலாம் பார்த்திங்கன்னா மறுநாள் தான் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. இது உடனே நல்லாயிருக்கும். எந்த மீனும் உடையாது. எந்த மீனாக இருந்தாலும் ஓகே, உடையாதுங்க. ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு கிண்டுறத விட சரி விட்டுறணும். திருப்பி சும்மா கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி எல்லாம் கொண்டு வந்துச்சு. இது வந்து நம்ம கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. நம்ம லைட்டாக அப்படி ஆட்டி தான் விடணும். துணி பிடிச்சி நல்லா அப்படி ஷேக் பண்ணி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காது. மீன் நல்லா சார்ந்து வரும் குழம்புல. இப்படி தான் செய்யணும் மீன் குழம்பு. கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடஞ்சிரும், மீன் உடஞ்சிரும். இப்படி செஞ்சு மீனும் உடையாது, உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும்.